ஸோ ஹே கைஸ் இந்த ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to see that ஸோ நெக்ஸ்ட் 10 டேஸில் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்ற பற்றி நம்ம இந்த ரீடிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். சில பேருக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஃபீமேல் பர்சன்ஸ்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்து இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில். மேபி சில பேருக்கு உங்களோட பேரண்ட்ஸ் த்ரூனால கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. அடிக்கடி பேரண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு சில சண்டை ஏதாவது நடந்திருக்கவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆர்எல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஃபீமேல் பர்சன்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த நெக்ஸ்ட் 10 days ஆஃப் டைம் பீரியட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் லைக் எந்த ஒரு சில ஆர்கியூமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில விஷயங்களில் வந்து லைக் இது வரைக்கும் அவங்களால இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரபிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அவங்களால நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து சால்வ் ஆகிறக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எதுவுமே வந்து லைக் ரிவர்ட் பேக் மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க ஏதாவது திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்களை போய் திட்ட போகிறீங்கன்னு நான் எதுவும் சொல்ல வரல. ஸோ உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு